வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோவிலோட 2 வீடியோ அப்டேட் பார்த்தோம். இது 3வது வீடியோ. என்ன இன்னைக்கு வந்து அனுமாரோட பிறந்த நாள் மிக சிறப்பான நாள் என்று அனுமான் ஜெயந்தியோட அப்படின்னு கொண்டாடக்கூடிய மிக சிறப்பான நாளாக இன்னைக்கு இருக்குது. அனுமார் யாரு, ஏன் அனுமான் வந்து அயோத்தியில போய் இருந்தாரு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிய வேண்டாமா? அவங்க ராவணனை வதம் செய்து விட்டு ராமர், லட்சுமணன், சீதா மற்றும் அனுமான் 4 பேர் வந்து அனுமாரோட உதவியால வந்து அயோத்திக்கு வந்ததாக புராணங்களானது இன்னும் இருக்குது. அதன் சான்றாக நீங்க ராமர் கோவில போய் நீங்க பார்க்கணும் என்றால் ஃபர்ஸ்ட் அனுமான் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஹனுமான் கர்கி மிந்திரி என்று சொல்லக்கூடிய அந்த அனுமான் கோட்டையில போயிட்டு அனுமானை தரிசனம் செய்ய வேண்டும். அதான் முழுக்க அனுமானுக்கு செய்யப்படும் மரியாதை. அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே ராமன் இருந்தாருன்னா முதல் மரியாதை வந்து அனுமானுக்கு தான் போய் சேரும். ஏன்னா சீத்தையும் ராமனையும் சேர்த்து இணைத்து வைத்த ஒரு பாலமாக செயல்பட்டவர் எல்லாத்துமே தெரியும். அதனாலதான் அந்த 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னோடி அந்த புராண கதைகள் டயத்துல வந்து அனுமார் வந்து அயோத்தியில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. அப்படி வாழ்ந்தாருன்னா அர்ஜுனை அனுமையே அங்கதான் இருக்கணும். அதனால வந்து அந்த அயோத்தியில் உள்ள ராமர் கோட்டையில் உள்ள கர்கி மந்திரி அனுமான் கோவில் வந்து 76 படிக்கட்டுகள் உள்ளது. 76 படிக்கட்டுல வந்து அனுமான் குழந்தையாக அர்ஜுனை அம்மாவோட அந்த அனுமான் குழந்தையாக இருக்கக்கூடிய கோவிலானது அங்கு இருக்கின்றது. அந்த கோவில் என்ன சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கோவில். அந்த கோவில்ல வந்து ஏகப்பட்ட குரங்குகள் வந்து இருக்கின்றது. அந்த குரங்குகள் வந்து மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தாலும் கூட அனுமானின் உருவமாக அந்த அயோத்தி மக்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த குரங்குகள் வந்து அயோத்தி கோட்டையை வந்து பாதுகாப்பதாக புராணங்களும் இதிகாசங்களும் அங்கே வாழும் மக்களும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா 1998 வந்து அனுமான் கோட்டையில ஒரு பாம் வைக்கிறாங்க. அந்த பாம்பை வந்து ஒரு குரங்கு எடுத்து கடிச்சு வயிறத்துக்கு விட்டுருச்சு. அந்த அதனால வந்து அந்த பாம்பு வெடிக்கவே இல்லை. அப்படி அந்த பாம்பு அன்னைக்கு வெடிச்சிருந்துச்சுன்னா அயோத்தியில் உள்ள அனுமான் கோவில் இன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்ல 5 to 6 கிலோமீட்டர்ல வந்து மிகப்பெரிய உயிர் சேதத்தை வந்து ஏற்படுத்த கூடும். அதனால வந்து அனுமார் வந்து குரங்கின் வடிவம் பூண்டு அந்த வெடிகுண்டை வந்து வெடிக்க விடாமல் செய்ததாகவும் அந்த வெடிகுண்டு எங்க இருக்குன்னு போய் காட்டினதாகவும் வரலாறுகள் சொல்லப்படுகின்றது. ஓகே, எது எப்படி இருந்தாலும் அனுமானை தரிசிப்பதற்கு முன்னாலும் ராமனை தரிசிப்பதற்கு முன்னாலும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டு நாம் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ணிவிட்டு போய் தூங்க. பாய்.